விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவதும் உங்களுக்கு நன்மை தான். அவருக்கான பார்வை என்று சொல்லக்கூடிய இடம் நின்ற இடம்தான் பாழு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். 8ஆம் இடம் என்பது தவறான விஷயம், தவறான பாதைகள் இருந்தால் அதெல்லாம் காட்டி கொடுத்துரும். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துங்க. ஆமாம், வேற எந்தவும் உங்களுக்கு பிரச்சனை. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு பார்வை பதிகின்றது. வீடு சார்ந்த விஷயங்களோ, வேலை சார்ந்த விஷயங்களோ, எல்லாமே கல்வி சார்ந்த விஷயம்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் உபாதை இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும். ரொம்ப வயசு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொந்தரவான விஷயம் 8ஆம் இடத்துல வருகின்ற குருவால் கொஞ்சம் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்படுத்துமே கண்டி. மற்றபடி யாருக்கும் எந்த தொந்தரவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது தராது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் போட்டு பிச்சுக்காதீங்க. தேவையில்லாத ஆட்களுக்கு ஜாமீன் போடுவதை முதல்ல நிறுத்திக்கணும். நான் கொடுக்கல் வாங்கலை கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் தரும். திடீர்னு பார்த்தா உயர்ந்த நிலைமைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் தரும். இந்த நேரத்தில் எதுவுமே அதிகப்படியாக நாம் பெரிய ப்ரொடக்ஷன்லாம் நம்ம பண்ண முடியாது. குரு பெயர்ச்சியால், மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியால் நம்மளுக்கு நல்ல சாதகம் இருக்கிறதால இதை கண்டு நீங்கள் அஞ்சப்படணும் அவசியமே இல்லை. அர்த்தாஷ்டம சனி விலகின்றே பெரிய புண்ணியம். அதுக்கு மேலே நாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் என்றால் அதுவே பெரிய விஷயம். இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்துல பார்வை பதிவதும், 12ஆம் இடத்துல பார்வை பதிவதும், 4ஆம் இடத்துல பார்வை பதிவதும் ஓரளவுக்கு திம்பதி, அதாவது எப்படி சொல்கிறது, உடலளவு சொல்லாட்டும், மனசளவில் இருந்து வந்த பிரச்சனையும் அல்லது இதுவரைக்கும் தேக்கப்படாத இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய வழி இந்த பதிவினை காண இருப்பது என்னென்னா, குரு பெயர்ச்சி நம்மளுக்கு இந்த 2025 நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சி. 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பை மாற்றி தரக்கூடிய அமைப்பை பெறுவது. இந்த பொன்னவன் மன்னவன் என்று சொல்கிறோம் இல்லை, அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும், இந்த புத்திரகாரகன், தர்மகாரகன், நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பை செருகக்கூடிய அமைப்பு, இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய காலமாக இந்த குருவை தான் எல்லாருமே பேஸ் பண்ணுறாங்க. ஜோதிடர் அனைவருமே குருபலன் வந்துடுச்சான்னு கேட்குறாங்க. என்னத்துக்கு கேட்குறாங்க? திருமண தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய காலமாகவும் இந்த குரு பெயர்ச்சி இருக்குது. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எவ்வாறு விரிவாக பலாபலனை பார்க்கலாம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிகராசி நேயர்களே, இந்த மனிதன் வாழ்வில் நிறைய துன்பங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை யாராரா பெற்றிருக்காங்கன்னா, அந்த மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மறை என்றால் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசி என்று சொன்னால் அது விருச்சிக ராசி குறிக்கும். இவங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் சரியான முறையில் காலங்கள் வரவில்லை. காலத்திற்கு ஏற்றால்போல் நேரமும் வரையில் கிரகங்களும் அமரலை. இப்பொழுது குரு பகவான் 9ஆம் இடத்துல, ஏதாவது 7ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்துக்கு செல்கின்றார். அதாவது மறைவு ஸ்தானத்துக்கு குரு பகவானே நம்மளுக்கு 2ஆம் அதிபதி, அவர் தான் 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர். 8ஆம் இடத்துல வருவது என்ன சாமி? கெடுதலான விஷயங்கள் எதனா நடக்குமா? எதனா கெடுவான பிரச்சனைகள்லாம் நான் சந்திப்பேனா? பிராபலத்தில் ஏன்னா சந்திப்புமா? அதாவது விசாகம் 4ஆம் பாதமும், அனுஷம் 1, 2, 3, 4 பாதமும், கேட்டை 1, 2, 3, 4 பாதமும், இந்த 14/5/2025 விருச்சிக ராசிக்காரங்க முதல்ல துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போகிறீர்கள். முதல்ல துன்பத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறப்போறீங்க. 1008 பஞ்சாயத்து இருக்கட்டும், அவர் குரு பகவான் 8ல் கூட அமரட்டும். தேவையில்லாத விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து நீங்கள் மாறுவீர்கள். முதல்ல சைலண்ட்டாக இருக்க கற்றுக்கணும் ஐயா. நாம் இந்த நேரத்தில் புதுமையான விஷயங்களோ, தேவையில்லாத விஷயங்களோ, யாருக்குன்னா கையெழுத்து போடுறது, யாருக்குன்னா வம்பு இழுக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தில் தவறான விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பதே பெரிய நன்மையை தரும். தேவையில்லாத யாருக்கும் ரூபாவுக்கு கையெழுத்து போடுறது, அடுத்தவனுக்காக நான் ஜாமீன் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த நேரத்தில் நிறுத்தி கொள்ளுங்கள். அதை நிறுத்தி கொண்டாலே போதுமானது. இந்த கொடுக்கல் வாங்கல் என்ற சமாச்சாரம்லாம் தயவு செய்து கட் பண்ணி வெளியே வந்துடுங்க. இந்த நேரத்தில் பொறுமையோடு செயல்படுங்க. நிதானத்துடன் செயல்பட வேண்டிய காலம். வண்டி வாகன போக்குவரத்துலாம் இந்த நேரத்தில் அந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாது. இந்த 2 வீலரில் ஏற்றி ஓட்டுறது, இறக்கி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம், நைட்டு இரவு நேர பயணம், மணி 10 மணிக்கு மேலே ட்ராவலிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மது குடித்துட்டு வண்டி ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், தர்மையான விஷயங்கள்லாம் இந்த நேரத்தில் எடுத்துக்கூடாது. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருவதும் உங்களுக்கு நன்மை தான். அவருக்கான பார்வை என்று சொல்லக்கூடிய இடம் நின்ற இடம்தான் பாழு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும்.
8ஆம் இடம் என்பது தவறான விஷயம், தவறான பாதைகள் இருந்தால் அதெல்லாம் காட்டி கொடுத்துரும். இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துங்க. ஆமாம், வேற எந்தவும் உங்களுக்கு பிரச்சனை. 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்மளுக்கு பார்வை பதிகின்றது. சற்று விரயமும், சுப விரயம் என்று சொல்லக்கூடிய விரயமும் நம்மளுக்கு செலவினங்களையும் தரும். அதுவும் இல்லாமல், அதாவது தொலைதூர பயணங்கள், வெளியூர் சுற்றுலா சொல்கிறோம் இல்லை, இந்த மாதிரி சுற்றுலா என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் தரும். அதுவும் இல்லாமல் நேரடி பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறது. வரவு, தொழில் இதெல்லாம் எதுவும் பாதிக்கப்படாதுமா, இங்கே பயப்படவே தேவையில்லை. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை அமைப்புகள்லாம் எந்த பாதிப்பும் தராது. இந்த இரவு நேர பயணம், வண்டி வாகனத்தில் பட்டு சவனம், இதை மட்டுமே நாம் எடுத்துக்கக்கூடிய காலம். மற்றபடிலாம் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள்லாம் கொடுக்காது. இருக்கின்ற ப்ராப்ளத்தை நாம் சமாளித்து வெளியே வந்துடலாம். இதுதான் பெரிய ப்ராப்ளமே. என்னென்னா, சனி பகவானுடைய பார்வையும் 2ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி விலகுவதே பெரிய நன்மை என்று கூட எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் குரு பெயர்ச்சிக்கு உங்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி விலகியும் பெரிய நன்மையை தரப்போகுது. 8ஆம் இடத்தில் அமரும் பொழுதெல்லாம் 2 பேரும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இவர் 5ஆம் இடத்தில் அமர்வதும் அவர் 8ஆம் இடத்தில் அமர்வதும் ராகு கேதுக்களும் விடைபெற்று செல்வதும் பெரிய புண்ணியத்தை விருச்சிக ராசிக்காரங்க ஓரளவுக்கு 100க்கு 60 பாகம் நன்மையை தரும். இந்த 8ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான் வேலை வாய்ப்புகள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை தொந்தரவுலாம் எதுவும் தொந்தரவுலாம் பண்ணாதையா. மற்ற கிரகங்களையும் வச்சு தான் நாம் குரு பகவானுடைய ஆராய்ச்சி எடுக்க முடியும். சும்மா ஒரு கிரகத்தை வச்சு அதை மட்டும் பலாபலன்னு கொடுத்துட்டா அங்கே நடக்காது வாழ்க்கையில். அதே போல் அவருடைய 9ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதால உடல் உபாதையில் இருந்து வந்த தொந்தரவான விஷயம், ஐயா நான் வீடு கட்ட ஆரம்பித்தேன் ஒன்றும் பண்ண முடியல, எல்லாமே நின்று போயிடுதுன்னு, அதெல்லாம் இனிமேல் மாறிவிடும். வீடு சார்ந்த விஷயங்களோ, வேலை சார்ந்த விஷயங்களோ, எல்லாமே கல்வி சார்ந்த விஷயம்லாம் எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் உபாதை இதெல்லாம் தொந்தரவு கொடுக்கும். ரொம்ப வயசு 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த தொந்தரவான விஷயம் 8ஆம் இடத்துல வருகின்ற குருவால் கொஞ்சம் சின்ன உபாதைகள் ஏற்படுத்துமே கண்டி. மற்றபடி யாருக்கும் எந்த தொந்தரவும் பெரிய அளவுக்கு பாதிப்பு என்பது தராது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில் போட்டு பிச்சுக்காதீங்க. தேவையில்லாத ஆட்களுக்கு ஜாமீன் போடுவதை முதல்ல நிறுத்திக்கணும். நான் கொடுக்கல் வாங்கலை கொடுத்துட்டேன், நம்பி கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் தரும். விரயம் என்று சொல்லக்கூடிய ஆப்பு நம்மளுக்கு 4 மாதங்களாக பிரிக்கப்படும். இந்த 12 வருஷம், அதாவது 12 மாதத்தை 4 மாதங்களாக பிரித்து கொள்ளலாம். முதல் ஆரம்ப 4 மாதம் சற்று கடுமையாக இருக்கும். நான் என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. எல்லாமும் நம்மளுக்கு பிரச்சனை தருகிறான்ற போல் இருக்கும். ஏன்னா கடை வாங்கிட்டு இருந்தாலோ இல்லை யாருக்காவது நீங்கள் ஜாமீன் போட்டு இருந்தாலோ அவங்களால தொந்தரவு வரக்கூடிய அமைப்பை தரும். அப்புறம் வருகின்ற 4 மாதங்கள் ஓரளவுக்கு நிமித்தமாக இருக்கும். இந்த பிரச்சனையில் நீங்கள் விடுபட்டு வெளியே வருவீங்க. அடுத்த 4 மாதம் சரிசமம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பொருளாதார நிலைமையிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு சூட்டபிளாக இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்திருந்த லாபங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. இருக்கின்ற வாழ்க்கை நிம்மதியாக வாழலாம். நோய் நொடி விலகக்கூடிய காலமாக இந்த ஓராண்டு இருக்கும். நோய் நொடியில் இருந்து வந்த பிரச்சனையான விஷயங்கள்லாம் விட்டுட்டு வெளியே போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் சார். நிறைய பிரச்சனை என் உடம்புல, என்னென்னவோ வைரஸ் பிரச்சனை, என்னென்னவோ நோய், கிட்னி ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், இதய பிரச்சனை, மனைவி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் விருச்சிக ராசிக்கார். என்ன அவங்கள போய் கேட்டோன்னா மொத்தமே பிரச்சனையாக தான் இருக்கும். காரணம் மறைபொருள். அந்த விருச்சகம் என்பதே மறைபொருள். அவங்களெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கான அமைப்புகள், உலகத்தை பற்றி ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்கள புரிஞ்சிக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். எப்பொழுது அவங்க என்ன வேலை செய்வாங்க, என்ன செய்வாங்க, செயல் செய்வாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அது வேறு விஷயம். இறைவன் கொடுக்கறத அவங்க செய்ய போகிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த 8ஆம் இடத்தில் வருகின்ற குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு 80%, அதாவது 100க்கு 80 பாகம் வேலை அமைப்பாகட்டும் வருமானமாகட்டும் கண்டிப்பாக கொடுக்கும். திடீர் லாட்டரி யோகம் கூட இவங்களுக்கு, திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கூட அடிச்சு விட்டுடும். திடீர்னு பார்த்தா உயர்ந்த நிலைமைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் தரும். இந்த நேரத்தில் எதுவுமே அதிகப்படியாக நாம் பெரிய ப்ரொடக்ஷன்லாம் நம்ம பண்ண முடியாது குரு பெயர்ச்சியால். மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சியால் நம்மளுக்கு நல்ல சாதகம் இருக்கிறதால இதை கண்டு நீங்கள் அஞ்சப்படணும் அவசியமே இல்லை. அர்த்தாஷ்டம சனி விலகின்றே பெரிய புண்ணியம். அதுக்கு மேலே நாம் எதுவும் பண்ண போகிறதில்ல. தொந்தரவான விஷயத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் என்றால் அதுவே பெரிய விஷயம். இந்த குரு பெயர்ச்சி 2ஆம் இடத்துல பார்வை பதிவதும், 12ஆம் இடத்துல பார்வை பதிவதும், 4ஆம் இடத்துல பார்வை பதிவதும் ஓரளவுக்கு திம்பதி, அதாவது எப்படி சொல்கிறது, உடலளவு சொல்லாட்டும், மனசளவில் இருந்து வந்த பிரச்சனையும் அல்லது இதுவரைக்கும் தேக்கப்படாத இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீர்க்கக்கூடிய வழி, சுப விரயம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சரியான முறையில் நடக்கலைன்னா
நம்மளுக்கு திருமணம் சார்ந்த உறவுகள் எல்லாம் சரியாக முறையில் இழுக்கலைன்னா குழந்தை பேர் சித்திக்கின்ற பாக்கியம் இந்த 4ஆம் மாதம் 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கின்ற பாக்கியம் பெறுவீர்கள். 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் அந்த பாக்கியம் எல்லாம் திடீர்னு பார்த்தோன்னா கிடைக்கும். திடீர்னு பார்த்தா கன்சீவாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தோன்னா அதுக்கான அமைப்பெல்லாம் தேர்ந்து வந்துடும். என்ன சாமி அப்படி சொல்கிறேன்னா, முன்னும் பெண்ணும் என்று சொல்லக்கூடிய அதிசாரம் அது மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிரகங்கள் அந்த நேரத்தில் குரு பகவானும் உச்சமடையக்கூடிய காலமும் வருது. அந்த 8ஆம் மாதத்துக்கு அப்புறம் அதிசாரம் வக்ரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு எல்லாமே பாதி பாதி பாகம் நன்மை தரக்கூடிய நிகழ்வு தான். அதனால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய பாதகமோ அதாவது பெரிய விபரீதமான எதனா பிரச்சனையை சந்திக்குமோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் தைரியம் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த நேரத்தில் தரும். ஒரு 4 மாதம் ஒரு தொந்தரவாக கொடுத்தாலும் அடுத்த 4 மாதம் ஓரளவுக்கு நல்ல நிலைமையில் நீங்கள் இருக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். மனசில் இருந்து வந்த பாரம் எல்லாம் ஒழிஞ்சு பரவாயில்ல சாமி, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தோன்றக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு அமையப்போகுது. குரு பெயர்ச்சி உங்களுக்கு பரவாயில்லை 100க்கு 50 பாகம் நன்மையை தரும். பிரச்சனைகளில் நீங்கள் விடுபடக்கூடிய காலமாக இருக்கும். வண்டி வாகனம் போக்குவரத்து, வண்டி வாங்கலாம், வண்டி வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். லோன் வாங்கலாம், லோன் வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி அமைச்சு கொடுக்கும். இது வரைக்கும் விரயம் என்று சொல்லக்கூடிய கடன் வாங்கிட்டு இருக்கிற அதெல்லாம் அடைக்கிறதுக்கான பாக்கியமும் கிடைக்கும். வீட்டில் அப்பப்போ உடல் உபாதையில் இருந்தவங்க பெரியவங்க யாருக்குன்னா அதுக்காக செலவு செய்யறதுக்கான பாக்கியமும் இந்த நேரத்தில் உருவாக்கி தரும் சாமி. வெளியாட்கள் மூலியமாக தொந்தரவும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அவங்கள மட்டும் நாம் வழிவகையில் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டிய காலமாகும். இந்த காலம் ஒரு ஆண்டு இருக்குதுயா. பெரிய அளவுக்கு பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. தொழில் நன்றாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. நிரந்தர வருமானம், வைப்புத்தொகை என்று சொல்கிற மாதிரி நிரந்தரமான வேலை வாய்ப்புகளோ வேலை வருமானம், சொந்தமாக நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப கஷ்டமாக சாமினா பரவாயில்லை. ஓரளவுக்கு நீங்கள் நிமித்தமாக ஒரு குறைந்தளவு வருமானம் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அதனால் 2ஆம் இடத்துல பதியத்தால் தொழிலில் எந்த பாதிப்போ வருமானத்துக்கான அமைப்போ எதுவும் கிடாததுக்கு வாய்ப்பு இல்லை சுவாமி. ஓரளவுக்கு நன்றாக உள்ளது. தனிப்பட்ட முறையில் நாம் எதுவும் தனியாக நாம் பெருசாக எதனா பண்ணிடலாம், பிராண்டாக ஓப்பன் பண்ணிடலாம், கடன் வாங்கிட்டு பெரிய லெவலில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சற்று தள்ளி போடுங்க. காலம் சிறிதளவு தள்ளி போடுங்க. அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம். பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய பாதையை நம்ம வழிவகுக்கக்கூடிய காலம் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய காலமாக விருச்சிக ராசிக்கு இந்த 8ஆம் இடத்தில் வருகின்ற குரு பகவான், அதாவது பொறுமை, நிதானம், இதை செய்யலாமா வானாமான் என்று ஒரு முறைக்கு 3 முறை யோசனை பண்ணி செய்ய வேண்டிய காலத்தை ஏற்படுத்தி தரும். பொறுமை நிதானம் எல்லாம் இந்த நேரத்தில் தேவைக்கேற்ற அளவுக்கு உணவும் சரி மருந்தும் சரி எடுத்துங்க. அதுக்கு மேலே எந்த காரணம் கொண்டு தொடாதீங்க. இந்த ஃபுட் பாய்சன் இந்த மாதிரி விவகாரம்லாம் ஆகும். உணவும் சரி உடலும் சரி இனிமேல் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டிய காலமாகவும் இருக்கும். நண்பர்கள் துரோகி என்று சொல்லக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் நம்மளுக்கு கொடுத்து துரோகமும் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் சகித்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாமே உங்களுக்கு நல்லதாக அமைய போகுது. கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கும் கடுமையான சூழ்நிலையாக ஏற்பட்டு அப்போ நீங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான், அதாவது திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது, ஐயா என்னால் முடியல சுவாமி, அம்மா தூரம் போக முடியாதுன்னா ஆங்காங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானோ சிவனாலயத்துக்கு சென்றாலே போதுமானது. நம் வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கும். குரு என்ன கிடையாது, அவரும் குரு தான், முருகப்பெருமானும் குரு தான், சிவகுருநாதன் என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஒரு நாளைக்கு 108 முறை எழுதிட்டு நீங்கள் வேலைக்கு போங்க ஐயா. எந்த துன்பமோ துயரமோ வராது. வேறு எதுவுமே பெரிய பரிகாரமே தேவையில்லை. என்னால் முடியல சாமி, வேலையே செய்தாகணும்னு நினைக்கிறவங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ சொல்லிட்டு எழுதிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை அந்த முருகப்பெருமான் மாற்றித் தருவார். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.